பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தர்மையான மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனை வேளைக்கும் அருமையான திருச்சபை பிள்ளைகளை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். தர்மையான ஆராதனையிலே யார் வேண்டுமானாலும் வந்து பங்கு பெறலாம். சர்வவல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரித்து ஆராதித்து அப்படி மகிமையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். மகாபரிசுத்தமும் கிருபையும் இந்த அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான மனமகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருப்பீர்களோ நடுவே இருக்கின்ற வாக்குத்தத்தம் நம்ம மகிமையின் கர்த்தாவே, தகப்பனே, பிள்ளைகள் எந்தெந்த இடங்களிலே கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்திலோ காணொலியை காணுகின்ற ஒவ்வொருவருடைய சமூகத்திலோ ஆண்டவரே கர்த்தாவே, பரிசுத்த ராஜாவே, மகிமையின் தேவனத்தை பிரசன்னமாகும்படி சர்வோலவர் பெரிய காரணங்களை செய்துள்ளபடி அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். பாடல் 464, கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 464. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்னை
கனி கொடுப்பாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வல்ல கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வல்ல கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் நீயும் ஜெபித்திடுவாய். ஆவியில் நீயும் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 458வது பாடல். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். 458. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 23வது சங்கீதம். சங்கீதம் 23. 23வது சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதியில் இருந்தது போல இப்போ எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் ஆமேன். தனிமையான நாளிலும் உன்ன தேவனாய் கர்த்தர் நல்ல மெய்ப்பராயிருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியதில் தேவனே நம்மோடு கூட நடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். அந்த உன்ன தேவன் நம்மோடு இருக்கிற தேவனை நாம் சிறிது நேரம் ஆராதிக்கப் போகிறோம். மகிமையின் தேவனுடைய அன்பின் சமூகத்தில் கண்களை மூடி சர்வ மகத்துவ தேவனாகி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். தாமே நம்மை புல்லுள்ள மேய்ச்சலிலே அமர்ந்த தண்ணீரண்டிலே நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். மகிமையின் தேவனை ஆராதிக்கலாம். உள்ளத்தினால ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம ரத்தத்தினாலே கழுவி அவர் பரிசுத்தப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அந்த சமூகத்தில் எல்லாம் கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போமா. சர்வ மகத்துவ தேவனாய் கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியான கிருபை இந்த காலை வேளையை கட்டளையிடும்படி சர்வதாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை தொடர்ந்து இந்த ஆகும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. மாலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை இயேசுவுக்கே. துய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. துய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மாட்சிமையும் மகிமையும் பொருந்திய சர்வ வல்லமையுள்ள மகத்துவ தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனையை செலுத்துகிறோமப்பா. பரிசுத்த பாதத்திலே பணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாமத்தையே நாங்கள் தொழுது கொள்கிறோம், உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவப்பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவப்பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவிற்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அன்பருக்கே. மகாபரிசுத்தம் கிருபையின் அன்பின் பரலோக பிதாவே, தேவனுடைய புதிய நாளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளிலும் கர்த்தருடைய சமூகங்களை நடத்துகிற சமூகமாய், ஆண்டவரே எங்களை போஷிக்கிற சமூகமாய், வழிநடத்துகிற சமூகமாய், தகப்படைய மகிமையான ஆசீர்வாதம் அருள் செய்கிற சமூகமாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோமப்பா. தேவனுடைய அன்பின் சமூகம் பொருட்படுத்திக் கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. ராஜாவுடைய அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும், ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். வேத பகுதியை நாம் வாசிக்கலாம்.
பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனங்கள் 15 முதல் 33 முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 33 முடிய. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவனுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமாய் இருக்கிறவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்களை என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியர் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரா போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீ எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். அவளோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களுக்கும் கூடியிருந்தவர்களை கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்ல கேட்டு வழி நடந்தவைகளையும் அவர் அப்பம் கேட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விரைத்து சொன்னார்கள் என்பது. வாசிக்கும்படி குறிப்பிட்ட பரிசுத்த வேத பகுதி வாசித்து முடிந்தது. உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான மனமகிழ்ச்சி நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான பரிசுத்த வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15வது வசனம். அவர் இப்படி பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். கர்த்ததாமே நம்மோடு இடைபடும்படியார் வசனத்தின் ஆசீர்வாதத்தை, வசனத்தின் வெளிச்சத்தை, வசனத்தின் மகிமையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடும்படியார் தேவ சமூகத்திலே அவரை நோக்கி பார்க்கலாம். நேசரத்தி விரியும் உம்மடியாரோடே பேசும், சத்தம் கேட்டு சித்தம் செய்ய தத்தம் செய்தோ. நேசரத்தி விரியும் உம்மடியாரோடே பேசும்,
உம் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய தத்தம் செய்தோ. சர்வ வல்லமையும் மகிமையும் அடைந்த அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் ஆண்டவரே ஒரு வார்த்தையை தேவனை மகிமைப்படுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தை இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த காணொலி மூலமாக இந்த ஆராதனை எழுந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யும்படியா தேவனான வார்த்தையின் மூலமாக சர்வவல்லவர் மகிமையான ஆசீர்வாதங்களை கொண்டு கர்த்தாவே பரிசுத்தாவிய மகிமையான அருளிச்சுதல்லும்படியா அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதரான தேவன் மகிமைப்படுங்கப்பா. ராஜாவின் அன்பின் சமூகத்தினை தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டுமாக வசனத்தை திருப்பிக் கொள்வோம். இதோ ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து அவர் தமது சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிற காரியங்களை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதோ எருசலேமிலிருந்து எம்மாவு என்று சொல்லப்படுகிற கிராமத்தை நோக்கி கடந்து செல்கிற 2 சீஷர்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த தேவகுமாரன் தாமே அவர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு செய்த காரியங்களை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட பகுதியிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தவராய் சீஷர்களோடு கூட நடந்து போனார். ஆனால் அவர்கள் அறியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போனார். ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் எருசலேமின் நகரத்தின் வெளியே அவர் பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டுமாக உயிர்த்தெழுவதாக அவர் தாமே சிஷ்யர்களுக்கு சொல்லி இருந்தார். 3 நாள் ஆயிற்று, உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி இந்த சிஷ்யர்களுக்கு வந்துவிட்டது. அதிகாலமே கடந்து சென்ற ஸ்திரீகள் கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவான உடலை காணாதபடிக்கு அங்கே இருந்த தேவதூதன் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்ன செய்தியை அப்போஸ்தலர்களுக்கு வந்து சொன்னார்கள். ஆனால் அங்கே அவங்க பிரமிக்க பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 24ஆவது அதிகாரத்திலே 23ஆவது வசனத்தில் அந்த ஸ்திரீகள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், தேவதூதர்களை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. ஆனால் சிஷ்யர்கள் விசுவாசிப்பதற்கு அவளுக்கு முடியவில்லை. அவர்களோ எருசலேமை விட்டு புறப்பட்டு விட்டார். எருசலேமில் தங்கியிருந்து எப்படியாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி அவருடைய உள்ளம் அவருடைய இருதயம் வாஞ்சிக்கவில்லை. அவர்களோ எருசலேமை விட்டு போய்விடுவோம் என்று சொல்லி எம்மாவை நோக்கி நடந்து சென்றார்கள். ஒரு பின்மாற்றத்தின் காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஒரு பின்மாற்றத்தின் காரியங்கள் ஆண்டவருடைய சிஷ்யர்களுக்குள்ளாய் வந்துவிட்டது. எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று அழைக்கிற கர்த்தர், எருசலேமையே தமது மகாராஜாவின் நகரமாக வைத்திருந்த கர்த்தர் எருசலேமை விட்டு, ஆண்டவருடைய வாழ்க்கை விட்டு, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வேறு எங்கேயோ போய்விடுவதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தர்மையான நாளிலும் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். விசுவாசமுள்ள இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி எருசலேமை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய சமூகத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். காணப்படுதான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள். சீஷர்கள் அடைக்கப்பட்ட அறையிலே கிடந்தார்கள். 3 நாள் ஆயிற்று, ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் பின்மாற்றமாய் புறப்பட்டு விட்டார்கள். நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் பின்மாற்றத்திற்கு நம்ம இழுத்து சென்று விடக்கூடாது. இதோ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துநாதர் வேறெங்கும் இல்லை, அவர் நம்மோடே இருக்கிறார். எம்மாவு கடந்து சென்றாலும் கடந்து சென்ற வழியில் அவர்களை தேடி வந்தார். தேடி வருகிறவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை நம்முடைய இருதயம் பின்மாற்றத்தை பற்றி இருந்தாலும், விசுவாச குறைவினால் நிரப்பப்பட்டிருந்தாலும், அவர் நம்மை தேடி வருகிற கர்த்தராக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமே என்று தேடி வந்தவர், ஏதோ காணாமல் போன இஸ்ரவேலை தேடி வந்த கர்த்தர் இந்த நாளிலும் அவர் நம்மை தேடி வருகிற தேவனாய், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு அவர் நடக்கிற தேவனாய், நம்மோடு சஞ்சரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எம்மாவு சீஷர்கள் கடந்து சென்ற இடத்திலோ இதோ
பொழுது சாயங்காலமாகிவிட்டது. ஆண்டவரை எங்கே கொண்டு சென்றார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லி அவரிடமே கேள்வி கேட்கிறார்கள். இது உனக்கு தெரியவில்லையா என்று சொல்லி, தேசம் நடந்த காரியங்களை குறித்து நீ அறியாதிருக்க நீ அந்நியரா என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர் தாமே நம்மோடு இருக்கிறவர். அவருடைய கண்கள் அவர் அந்நியராய் காண்கிறது. கர்த்தர் சாமிப்படுவதாக நம்மை படைத்த இரட்சகரை ரட்சித்து நடத்துகிற கர்த்தரை, நமக்காக இரத்தத்தை சிந்தியவரை, நமக்காக சிலுவையிலே அநியாய எல்லா விதமான வேதனைகளையும் அனுபவித்தவரை, எல்லா விதமான பரியாசங்களையும் ஏற்றவரை நாம் அந்நியராய் காண்கிறோமோ? சில சமயங்களிலே அந்நியராய் அவர் தென்படுகிறார். தேமாவு சிஷ்யர்களுக்கு அவர் அந்நியராய் காணப்பட்டார். அவர் தேடி வருகிற கர்த்தர், அன்பு நேசர், காணாத ஆட்டை தேடி தன் தோளின் மீது சுமந்து கொண்டு வருகிற மெய்ப்பனை போல நம்மை தேடி வருகிறவர், மீட்டுக்கொள்ள வருகிறவர், நம்மை ரட்சிக்க வருகிறவர். அவரை அந்நியராய் கண்டார்கள். அவரிடமே கேள்வி கேட்டார்கள். கர்த்தர் மையப்படுவதாக. ஆனாலும் அவர் தாமே அவர்களை தேடி வந்தவர். ஒரு வேத வசனம் உண்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ நான் வாசற்படியில் என்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு வாசலை திறந்தால், கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாசற்படியிலே வந்து அவர் தட்டுகிறவர், இருதய கதவை நமக்கு தட்டுகிறவர், உள்ளே வந்து போஜனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர், நம்மோடு ஐக்கியமாக வேண்டும் என்று விரும்புகிறவர், நம்மை நடத்தும்படியாக, நம்மை காக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக நம்மோடு வருகிறவர். தர்மையான நாளிலும் அவர் தாமே இதோ வாசற்படியில் என்று தட்டி கொண்டிருக்கிறார். மணவாளன் வருகின்ற நாளிகை ஆயிற்று. மணவாளன் வாசற்படியிலே வந்தாயிற்று. காத்திருக்கிற கன்னிகைகள் எண்ணெய் ஊற்றப்பட்ட விளக்குகளோடு, எண்ணெய் ஊற்றப்பட்ட தீவட்டிகளோடு அவர் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்பித்து நமக்கு நடத்துகிறது. கர்த்தர் சாமிப்படுவதாக. ஆயத்தமுள்ளவர்களாய், ஆயத்தப்படுத்தப்பட்டவர்களாய், வாசற்படியிலே நின்று தட்டுகிற மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், அவருக்கு கதவை திறக்கிறவர்களாய் காணப்பட்டோமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். கர்த்தர் சாமிப்படுவதாக. கடந்த சொன்னதான எம்மாவு சிஷ்யர்கள் இதோ சாயங்காலம் ஆயிற்று, எங்களோட வந்து தங்கியிரும் என்று அழைத்தார்கள். தம்மை தேடி வந்த தகப்பனை, தன் தேடி வந்த நல்ல நேசரை, தன் தேடி வந்த நல்ல மெய்ப்பரை அவர்கள் வருந்தி அழைத்துக் கொண்டார்கள். கதவை திறந்தார்கள். உள்ளே வந்து போஜனம் பண்ணினார். அப்பத்தை எடுத்து பகிர்ந்து கொடுத்தார். அப்பத்தை பெற்றுக் கொடுக்கையிலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்கிறது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த நாதரை கண்டு கொண்டார்கள். கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தர் சாமிப்படுவதாக. இதோ தேவனாய் கர்த்தர் தாமே பிரகாசிக்கிற மனக்கண்களை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் அதிசயங்களை காண பண்ணும்படி என் கண்களை திறந்திடும் என்று சொல்லி சங்கீதக்காரர் விண்ணப்பம் பண்ணுகிறார். கண்கள் திறக்கப்பட்ட கண்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சாமிப்படுவதாக. ஆண்டவரோடு ஐக்கியப்படும் பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானதாமே நமது கண்களை திறக்கிறார். கர்த்தர் சாமிப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் இதோ உள்ளே வந்து போஜனம் பண்ண விரும்புகிற கர்த்தர். இது ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தார்கள். விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இதயமுள்ளவர்களே என்று சொல்லி இதை பகுதியிலே அவர்கள் அழைக்கிற கர்த்தர் உள்ளே வந்து போஜனம் பண்ணினார். இதயத்திலே மகிழ்ச்சி உண்டாகும்படி, கொழுந்து விட்டறிகிற இதயத்திலே ஆண்டவர் விசுவாசிப்பதற்கேற்ற விசுவாசம் ஏற்றப்பட்டவர்களாய் ஒரு புதிய ஒரு விசுவாசத்தோடு மீண்டுமாய் சிசுகளை சந்தித்து ஆண்டவரை கண்டோம் என்று சாட்சி சொல்கிறவர்களாய் கடந்து போனார்கள். ஏக்கமையான தேவனுடைய பிள்ளையே, தர்மையான மனமகிழ்ச்சி நாளிலும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு விருப்பங்களோடு தேவ சமுதிரை கடந்ததான தேவ பிள்ளையே, இதயத்தை இன்றைய நாளில் திறப்பாயானால் இதயத்தை ஆளுகிற நல்ல நேசர் இதயத்திலே பிரவேசிப்பார், நம்மை நடத்துவார். அவருடைய ஆலோசனை நமக்கு உண்டாயிருக்கும், அவருடைய மகிமை நமக்கு உண்டாயிருக்கும். நம்முடைய கண்கள் அதிசயப்பட்டு காண்கும், இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்புக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பல்வேறுபட்ட நெருக்கங்களோடு, பல்வேறுபட்ட போராட்டங்களோடு, பல்வேறுபட்ட வேதனைகளோடு கலந்து செல்கிறார் அன்பு தாயாரே. தருமையான நாளிலும் அந்த நல்ல நேசரை கண்டுகொள்ளும்படியாய், வேறெங்கும் இல்லை, உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிற அந்த நல்ல நேசரை கண்டுகொள்ளும்படியாய் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
வனாந்திரத்தில் அழுந்து கொண்டிருந்த ஆகாருடைய கண்களை திறந்த பொழுது அங்கே செழிப்பு மிக்க நீர்வளம் மிக்க என்னோட துறவு இருந்தது. தண்ணீர் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருந்தாள். கண்கள் திறக்கப்படும் பொழுது துறவை கண்டு கொண்டால் கத்திரபடுவாதாக. நல்ல துறவை தேவானத்தை உங்களுக்காய் அடிகளே வைத்திருக்கிறார். ஒரு காய்ந்து போன வனாந்தரமாயிற்று என் வாழ்க்கை என்று சொல்லி மங்களாய்த்து நிற்கிற அன்பு சகோதரனே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்காய் ஒரு துறவை வைத்திருக்கிறது. உங்களுக்காய் ஒரு நல்ல வளமிக்க தோட்டத்தை வைத்திருக்கிறது. ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார். ஜீவ தண்ணீரிலே நாம வந்து பங்கு பெறும்படி அழைக்கிறார். அன்று சமுத்திர ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். உன்னதரான தேவன் தாமே போஷித்து வழிநடத்துகிற கர்த்தர். உன்னதரான தேவன் தாமே அவர் மகிமையின் கர்த்தர். அவர் தாமே நம்மை நடத்துகிறவர். அவர் தாமே நம்மை நமது மனதை புதிதாக்குகிறவர். எதிர்த்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறவர். கண்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். கண்களை மூடி தேவ சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக, இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும், என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, நடத்துமே. சர்வவல்லமை கிருபையின் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மனமகிழ்ச்சி நாளிலும் தகப்பனே பரிசுத்த ராஜாவே மகிமையின் தேவனை காணொலியின் மூலமாக கர்த்தரை தொழுது கொள்ள கிருபை செய்த தேவன் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் தேவன் நடத்தும்படி, குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி, பிறகு தேவைகளை சந்திக்கும்படி ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ராஜா அப்பா வருகை தகப்பனை அவசரத்தை உணர்ந்து தகப்பனே வருகைக்கு ஆயத்தமாகும்படி அன்பில் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். துக்கம் எந்த குடும்பத்தையும் ஆட்கொள்ளாது இருக்கும்படி தேவன் தாமே குடும்பங்களை வேலையடித்து காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த பிதாவே மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ராஜாவின் சமூகம் தாமே தகப்பனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். புதியவர்கள் பெரியவர்கள் ஒரு தேவ சமுத்திரம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேல்விட்டு தகப்பனை மகிமையின் மேல்நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வெளியில மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகள், வெளியூரில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த தேவநாயகத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. மிஷனரி பணிதர்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பரிசுத்தமாக எளியாவை காடி ஆகம் மூலமாக போஷித்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்மணி போல காத்தொழி நடத்தும்படி பராமரிப்புக்குள்ளே தந்தி ஜெபிக்கிறோம். தகப்பனை யாரும் குறையை காணாதபடிக்கும் தகப்பனை பரிசுத்த ராஜாவின் நிறைவான ஆசீர்வாதங்களை நாளிலும் கர்த்தர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாதே, திகையாதே, உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற சமூகம் தேவனை நடத்தும்படியாக அன்பின் சமூகத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிதாவே தேவனுடைய ஒப்பற்ற அன்பும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து விசேஷ கிருபையும் பரிசுத்த ஆவியின் சிநேகம் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவருடைய போதிக்கப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ தேவன் உங்களோடு இருந்து சட்ட அரவணைப்பிலே பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக. பரிசுத்த மகிமையுண்டாவதாக. ஆமீன். இந்த காலநிலையில் கலந்து கொண்டு ஓடிருக்கும் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். தேங்க்யூ.